புது வருடத்தை முன்னிட்டு விசேட பஸ் சேவையை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து சபையின் முன்னாள் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். සියලුම දුරගමන් සේවා බස් රථ ඉස්සරහා සහ පිටිපස දොරවල් වැසිය යුතුයි. අපි බලාපොරොත්තු වෙන දවසකට බස් රථ நீண்ட தூர சேவைகளில் ஈடுபடும் பஸ்களின் இரு கதவுகளும் மூடப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 1200 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. தினமும் 30 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த அதிகாரிகளை அடையாளப்படுத்துவதற்காக புதிய ஜெக்கெட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படும் பட்சத்தில் ஜெக்கெட் அணிந்திருக்கும் அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தெரிவிக்க முடியும். புது வருட விசேட சேவையில் ஈடுபடும் பஸ்களில் புத்தாண்டு விசேட சேவை என பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சிறந்த சேவையை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். நாடு பூராகவும் உள்ள 20 தனியார் பஸ் சங்கங்கள் மற்றும் பயணிகள் அதிகார சபை ஆகியன எங்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளன. தமது சொந்த இடங்களிலிருந்து மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்கான போக்குவரத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.